Class 11th standard, subject chemistry, unit, second unit, lesson, quantum mechanical of model of atom. இந்த lesson நம்ம last class வந்து electronic configuration of atom பற்றி பார்த்தோம். இது 3 importance rule பேஸ் பண்ணி நம்ம explanation கொடுத்தோம். ஒன்று ஆஃபா பிரின்சிபல், செகண்ட் ஒன் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், தேர்ட் ஒன் வூண்ட் ரூல்ஸ். ஸோ இதன்படி நம்ம ஃபில் பண்ணும்போது சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிது. அதே போல் சிலது மாறுபட்டும் இருந்ததுன்னு பார்த்தோம். அதன்படி ரெண்டு கான்செப்ட் நம்ம சொன்னோம். ஒன்று குரோமியம், இன்னொன்று காப்பர். ஸோ எக்ஸப்டட் கான்ஃபிகரேஷன் ஒன்று, ஆக்சுவலாக இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஒன்றுன்னு சொன்னோம். அதன்படி பார்க்கும்போது பொதுவாக எக்ஸப்டட் வந்து நம்ம ஆஃபா ரூல் படி எனர்ஜி இன்க்ரீஸிங் ஆர்டரில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். அப்படி ஃபில் பண்ணும்போது 4s2 செகண்ட் ஆர்பிட்டால் 2 நிரம்பினதுக்கப்புறம் நம்ம டி ஆர்பிட்டாலை நிரப்புவோம். தேர்ஃபோர் 4s20 முடியும் போது அடுத்து 24 போது 4 எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில் இன்வால்வ் ஆகும். ஆனால் இது மாதிரி இல்லாமல் உண்மையாக நேச்சராக எப்படி இருக்குன்னா, ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ் ஆர்பிட்டாலிருந்து ஒரு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகி 3d5 அண்டு 4sn உருவாகுது. இதுக்கு காரணம் என்ன, டி ஆர்பிட்டால் ஆஃப் ஃபில்லடாக இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது டி ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி லெவல். இதுவே ஸ்டெபிலிட்டி இருக்கிறதா பெரும்பாலும் எல்லா ஆட்டமும் விரும்பும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எலக்ட்ரான் மட்டும் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருந்தால் 4sம் ஆஃப் ஃபில்லடு, 3dயும் ஆஃப் ஃபில்லடு. தேர்ஃபோர் இது ஆஃப் ஃபில்லடு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அதே போல் காப்பர் நம்ம பார்த்தோம். எக்ஸப்டட் கான்ஃபிகரேஷன் என்ன, 4s2 முடியும். அடுத்து 29 போது 9 எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலில் இன்வால்வ் ஆகும். ஸோ 3d ஆர்பிட்டாலில் 9 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்குது. தேர்ஃபோர் இங்கிருந்து ஆஃப் ஃபில்லடு எஸ் மாறி ஒரு எலக்ட்ரான் அங்கே டி ஆர்பிட்டால் கொடுத்து D10 என்ற ஃபுல் ஃபில்லடு ஆர்பிட்டாலாக மாறும். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து உண்மையான வேல்யூ இதுதான் சொல்லுவாங்க. எனவே ஆஃப் ஃபில்லடு அல்லது ஃபுல் ஃபில்லடு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் பார்ஷியலி ஃபில்லடை விட. ஸோ இதான் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ P3 P6 இது மாதிரி இருக்கிறத விட அதே போல் இது மாதிரி இருக்கிறது, அதே போல் D5 D10 F7 F14 இது போல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பார்ஷியலி ஃபில்லடு இருக்கிற P2 P5 D4 D9 F6 அண்டு F13 போல் இல்லாமல், அதாவது பகுதியளவு நிரப்புறதை விட பாதியோ அல்லது முழுமையாக நிரம்பி இருந்தால், ஃபுல்ஃபில் ஆகியிருந்தால், கம்ப்ளீட்லி ஃபில் ஆகியிருந்தால் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுடைய எனர்ஜி லெவல் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் அதிகளவு ஸ்டேபிள் தன்மையுள்ள எலக்ட்ரானிக் அமைப்பு அமைய முடியும். ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் மீனிங் ஆஃப் த சிம்பிள் 4f2, ரைட் ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் திஸ் எலக்ட்ரான். பொதுவாக எஃப் பிளாக் எலமெண்ட் பார்த்திங்கன்னா 7 லூப்ஸ் இருக்கும். மொத்தம் 14 எலக்ட்ரான் நிரம்பும். ஏற்கனவே பார்த்துட்டு தான் இது 4f2ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் எஃப் ஆர்பிட்டாலுடைய அதாவது அதனுடைய ஆர்பிட்டால் 4th கொடுத்துருக்காங்க. எனவே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4. இதுக்கு எல் வேல்யூ பார்த்தோம்னா -3லிருந்து +3 வரைக்கும் உருவாகும். ஏன்னா n-1 வேல்யூ, n-1 போது அதனுடைய மேக்னெட்டிக் வேல்யூ இன்வால்வ் ஆச்சுன்னா -3லேருந்து ஓரியன்டேஷன் +3 வரைக்கும் உருவாகும். 2 எலக்ட்ரான் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால -3 -2 ரெண்டு மட்டும் மேக்னெட்டிக்கில் இன்வால்வ் ஆகும். அதே போல் ஸ்பின் குவாண்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சிங்கிள் எலக்ட்ரானாக ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால கிளாக் வைஸ் இருக்கிறதுனால ஆஃப் ப்ளஸ்ஸாக இந்த எலக்ட்ரான் ஸ்பின் உருவாகும். இது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபில்லடு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்லடு ஆர்பிட்டால். ஸோ ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திரும்ப வரையறையாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஆஃப் ஃபில்லடு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்லடு ஆர்பிட்டால்ஸ் ஹேவ் கிரேட்டர் stability than other partially filled configuration in degenerate orbitals. அதாவது ஈக்குவல் எனர்ஜி உடைய ஆர்பிட்டாலில் அதான் வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டால்னு சொல்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது பார்ஷியலி ஃபில்லடாக இருக்கிறத விட ஆஃப் ஃபில்லடாக அந்த லூப்ஸ், அதாவது ஈக்குவல் எனர்ஜி உள்ள அந்த ஆர்பிட்டால் முழுமையும் சிங்கிள் எலக்ட்ரான் ஆஃபாகவோ அல்லது டபுள் எலக்ட்ரான் ஃபுல்லாகவோ இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். This can be explained on the basis of symmetry and
எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ இது நாம் ரெண்டு கான்செப்டை பொறுத்து இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஃபிகரேஷனை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரி, செகண்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ சிமெட்ரிக்கல் போது ஒரே மாதிரியான ஒரே சீர்மையானன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சீர்மையான முறையில் நம்ம ஃபில் பண்ணோம்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். அதே போல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பாசிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் ஆஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 3d5 4s1. இதை வந்து ஆக்சுவல், இதை வந்து ஆர்கான்றது 18. ஸோ 18 போக மிச்சிருக்கிற எலக்ட்ரான் அமைப்பு தான் கொடுப்பாங்க. சிம்பிள், அதாவது ஷார்ட்டாக கொடுக்கும்போது பெரும்பாலும் ஷார்ட்டாக கொடுக்குறாங்கன்னா ஆர்கான் வரைக்கும் என்ன இருக்குது 1s2 2s2 இருக்குது. ஸோ 18 எலக்ட்ரான் வரைக்கும் நிரம்பினதுக்கப்புறம் 4sல 19. ஸோ இங்கே 5 சேர்த்தா மொத்தம் 24 உருவாகும். இது அண்ட் நாட் ஆர்கான் 3d4 4s2. ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் இருக்காது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எந்த காரணத்துக்காக சொல்லணும்னா சிமெட்ரிக்கலாக, அதாவது D5ல சமமாக டீஜெனரேட் ஆர்பிட்டாலில் சமமான ஈக்குவலாக நிரம்பி இருக்கிறதும், அதே போல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்குது இதை விட D4 விட, இந்த D4 விட D5னுடைய எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரானை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். சிமெட்ரி லீட்ஸ் டு த ஸ்டெபிலிட்டி. த ஆஃப் ஃபில்டு அண்ட் fully filled configuration have symmetrical distribution of electrons and hence they are more stable than unsymmetrical configuration. ஸோ சிமெட்ரிக்கலாக இருக்கிறது எப்போவுமே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம வேயிங் மிஷினை கூட எடுத்துக்கலாம். எடைத்தராசில் ஒரு பக்கம் எடை அதிகமாகவும் இன்னொரு பக்கம் குறையும் இருந்தால் அது என்ன பண்ணும், ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அதனால் அது சிமெட்ரிக்கலாக அதே ஈக்குவலான எடையாக இருந்துச்சுன்னா, சமமான எடை, அது சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். எலக்ட்ரான் ஆஃப் ஃபில்லடாவோ அல்லது ஃபுல் ஃபில்லடாவோ நிரம்பி இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்கும். அல்லது பார்ஷியலி ஃபில்லடு ஒரு எலக்ட்ரான் குறைவாகவோ அல்லது பேர் எலக்ட்ரானில் குறைவாகவோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது அன்சிமெட்ரிக்கல் கம்பேர் வித் ஃபுல் ஃபில்டு அது ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானை பொறுத்துன்னு சொல்லலாம். தேர்ஃபோர் P3 ஆஃப் ஃபில்டாக இருக்குது ஸ்டேபிள், P6ம் ஃபுல் ஃபில்டு ஸ்டேபிள், D5 ஆஃப் ஃபில்டு, D10 full filled, F7 off filled, F14 full filled. The degenerate orbitals such as Px, Py, Pz have the equal energy and their orientation in space are different as shown. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இதை வச்சு சொல்லலாம் பாருங்கள். ஸ்ட்ரக்சர், ஸோ F block element உடைய ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு திசையும் நோக்கி அதனுடைய லூப்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் இசட்னு வச்சுங்க. இதில் ஈக்குவலாக ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் அதனுடைய ஓரியன்டேஷன் படி ரிஃப்ளெக்ஷன் ஆகி சமமான வேல்யூவை நமக்கு தரும். அதனால் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் இருந்து ஒரு எலக்ட்ரான் இல்லாமல் இருந்தால் அது நமக்கு ஸ்டெபிலிட்டி குறைவாக இருக்கும். இதுதான் அங்கே கான்செப்டில் சொல்கிறாங்க. டியூ டு திஸ் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் த ஷீல்டிங் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஆன் தி அதர் இஸ் ரிலேட்டிவ்லி small and hence the electron are attached to more strongly by the nucleus and increase the stability. ஸோ அதனால் ஆஃப் ஃபில்டாக இருக்கும்போது அதனுடைய நியூக்ளியஸால் மோர் அட்ராக்டட் கொண்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேல்யூ கொடுக்க முடியும் சமமான எனர்ஜியில் சொல்லியிருக்காங்க. இது டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரி. அடுத்து பார்க்குறது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ ரெண்டு கான்செப்ட் சொன்னால், ஒரு ஆஃப் ஃபில்டோ அல்லது ஃபுல் ஃபில்டோ இருக்கிற ஆர்பிட்டாலில் எப்படி ஸ்டேபிள் அதிகமாக இருக்குன்ற கான்செப்டுக்காக ரெண்டு கான்செப்ட்டு. ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரி எலக்ட்ரான், செகண்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம பார்த்தபடி பார்த்திங்கன்னா சமமாக பங்கிடப்பட்டா, ஸோ வேயிங் மிஷின் மாதிரி ஈக்குவல் எனர்ஜியில் ஈக்குவல் எலக்ட்ரான் இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்கணும். வேரியேஷன் ஆகும்போது அதனுடைய ஸ்டெபிலிட்டி குறையணும் பார்த்தோம். அதே போல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அது ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஸ்டாண்டிங்கில் ட்ராவல் பண்ணுறோம்னா நமக்கு நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்காக சுற்றி இருக்கிற இடம் அதிக அளவு ஸ்பேஸ் இருந்தால் நம்மளால் ஈஸியாக ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும். அதிகமாக ஸ்டேபிளாக நம்ம நின்றுட்டு போக முடியும். ஆனால் ரிலாக்ஸேஷன் பண்ணுற இடம் குறைவாக இருந்து சுற்றிங்களும் ஆளுங்க இருந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நம்மளால் ஸ்டேபிளாக ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அதே போல் தான் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்றது ஒரு லூப்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் இன்னொரு லூப்ஸுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா,
ஸோ அந்த மாதிரி ஈஸியானதாக இருக்கும்போது அதிக அளவு எக்ஸ்சேஞ்ச் பாசிபிலிட்டி இருந்தால் அந்த ஆர்பிட்டால் ஸ்டேபிளாக இருக்கும். அது ஆஃப் ஃபீல்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். If two or more electrons with the same spin are present in degenerate orbitals, there is a possibility for exchanging their position. During the exchange process, the energy is released and the released energy is called exchange energy. ஸோ ஒரு லூப்ஸ்லேருந்து இன்னொரு லூப்ஸுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது அதனுடைய எனர்ஜியில் மாற்றத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ரிலீஸிங் ஆகலாம், அக்செப்ட் ஆகலாம், அந்த எனர்ஜியினுடைய தன்மையை பொறுத்து. If more number of exchange are possible, more exchange energy is released. ஸோ அதிக அளவு பாசிபிலிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அதிக அளவு எனர்ஜி கொடுக்க முடியும். ஸோ எனர்ஜி குறையக்கூடிய ஸ்டெபிலிட்டியும் என்ன பண்ணுவோம், அதிகமாகும். நம்ம அதான் சொல்லுவோம், எனர்ஜி எந்தளவுக்கு குறைவாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த எலக்ட்ரான் ஸ்டேபிளாக இருக்கும். அதிக அளவு எனர்ஜி உள்ளது, எனர்ஜியை லாஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டேபிலிட்டி குறைஞ்சி திரும்ப லோயர் வேல்யூ வந்து ஸ்டேபிளாக மாற அதனுடைய தன்மை அமையும். மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பாசிபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஆஃப் ஃபில்டு அண்டு ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ பெரும்பாலும் எக்ஸ்சேஞ்ச் இந்த பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது எதுனா ஆஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் அதிக அளவு தர முடியும். எக்ஸாம்பிளுக்கு அதே குரோமியம் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் உள்ள அதே எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். ஆர்கான் 18, ஸோ 18 போக மிச்சிருக்கிறது 3d5 4s1. The 3d orbitals of filled there are 10 possibility exchanges. 10 டைம் என்ன பண்ணோம், ஸோ 10 டைம்ஸ் எலக்ட்ரான் சேஞ்சஸ் ஆக முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் இந்த கான்ஃபிகரேஷன் எழுதும்போது. அதுவே d4 4s2 எழுதும்போது ஸோ ஒன்லி 6 எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் 6 எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் பாசிபிலிட்டி. ஸோ அப்போது 10 எக்ஸ்சேஞ்சுன்னும் போது இன்னும் எனர்ஜி லெவல் என்ன பண்ணும், குறையும். அதனால் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபில்டு 3d ஆர்பிட்டால்ஸ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வேல்யூ எப்படி இருக்குன்றத இங்கே ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டால் தான் இது ஈஸியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஸோ 5 எலக்ட்ரான் இருக்குது. D5ல் 5 எலக்ட்ரானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான், இங்கே லாஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கிற லூப்ஸுக்கு அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே என்ன பண்ணும், ஷிஃப்ட் ஆக முடியும். தேர்ஃபோர் ஃபஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த 4 இடத்துலையும் ஷிஃப்ட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆனால் 4 எக்ஸ்சேஞ்ச் பாசிபிலிட்டி ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு உண்டு. அதனுடைய வீட்டிலே அது எக்ஸ்சேஞ்ச் ஆனால் அவ்வளோவா அதனுடைய சேஞ்சஸ், ஸோ எனர்ஜி ரிலீஸ் இருக்க முடியாது. அடுத்த கட்டத்தில் தான் அது அமையும். சரி சார், நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் வரும். இப்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா 4. அடுத்து செகண்ட் எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ செகண்ட் எலக்ட்ரான் 1 2 3 என்ன பண்ணோம், லூப்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். சரி சார், ஃபஸ்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போது இது எக்ஸ்சேஞ்ச் ஆன காலத்தில் இது என்ன இருக்கும், இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது இங்கே வரும்போது கண்டிப்பாக இது என்ன இருக்கணும், இங்கே போய் தான் ஆக வேண்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு வேல்யூ நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தேர்ஃபோர் அடுத்து செகண்ட் எலக்ட்ரான் 3 இம்பார்ட்டன்ட் லூப்ஸில் என்ன பண்ணுது, சேஞ்சஸ் ஆகலாம். அடுத்த எலக்ட்ரான், ஸோ அடுத்த எலக்ட்ரான் பார்த்திங்கன்னு வச்சுங்க, அடுத்து 2. ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். ஸோ முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஆனால் ஏற்கனவே இது ஷிஃப்ட் ஆகும்போது அது கணக்கில் எடுத்துக்கிட்டோம் முன்னாடி. தேர்ஃபோர் இது 2. லாஸ்ட் ஒன் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 4 + 3 + 2 + 1 10 பாசிபிலிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் இதுவே 4D4 இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ முன்ன சொன்ன அதே கான்செப்டில் படி பாருங்கள். ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகும். தேர்ஃபோர் 3 எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது.
ஸோ காலியாக இருக்கிற இடம் ஷிஃப்ட் ஆனால் அது ஷிஃப்ட் எக்ஸ்சேஞ்சாக எடுத்துக்க முடியாது, ஷிஃப்டிங்காக தான் அதை எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதே போல் செகண்டில் பாருங்கள், ஸோ இங்கேருந்து இங்கேயும் இங்கேயும் 2, தென் லாஸ்ட் ஒன் 1. ஸோ இந்த இது முன்னாடி டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 + 2 + 1 6. ஸோ 6 பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. எனவே இது ஸ்டேபிள் குறைவு. D4ன்றது ஸ்டேபிள் குறைவானது குரோமியத்துக்கு, D5ன்றது ஸ்டேபிள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்சேஞ்சினுடைய வேல்யூ 10 டைம்ஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து தி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் த பேசிஸ் ஆஃப் வூண்ட் ரூல். வூண்ட் ரூல் படி என்னென்னா, வூண்ட் ரூல் வந்து சிங்கிள் ஃபில்டு எலக்ட்ரான் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. which allows maximum multiplicity, that is electron pairing is possible only when all the degenerate orbitals contain one electron each. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸில் பாசிபிலிட்டியில் என்ன பண்ணும், நமக்கு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. which ion has the stable electronic configuration? நிக்கல் 2+ அயான் அண்டு அயன் 3+ அயான். ஸோ இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நிக்கல் எடுத்துட்டோம்னா நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28. ஸோ அயனுக்கு பார்த்தீங்கன்னா 26. ஆனால் நிக்கல் 2+ கொடுத்துருக்காங்க. 2+னும் போது அவுட்டர் ஆர்பிட்டால் 4sலேருந்து 2 எலக்ட்ரான் போனால் D8 நமக்கு கிடைக்கும். அதே Fe3+ கொடுத்ததுனால 4s2லேருந்து 2 எலக்ட்ரானும் 3d6லேருந்து ஒரு எலக்ட்ரானும் ரிமூவ் ஆகும். therefore 3d6ல் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் 3d5 கிடைக்கும். therefore 3d5. இப்போ பாருங்கள், இந்த 3d5 என்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபில்டு, ஆனால் 3d8ன்றது பார்ஷியலி ஃபில்டு, கம்ப்ளீட்லியும் ஆகலை ஆஃப் ஃபில்டும் இல்லை. therefore இதான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புக் பேக் ஆன்சர்லேயும் பாருங்கள். டவுட் இருந்தால் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next class.